குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். வரும் 15ஆம் தேதி அந்தமான் கடலோர பகுதியை ஒட்டி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் இன்று தகவல். பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு இன்று 5000 கன அடியாக உயர்வு. சாத்தனூர் அணையிலிருந்து 13000 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் மழை எதிரொலியாக திருவண்ணாமலைக்கு விரைந்தது தேசிய பேரிடர் மீட்புக் குழு. சென்னையின் பல்வேறு குடியிருப்புகள், சாலைகளில் இன்று மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. மீண்டும் கார் பார்க்கிங்காக மாறிய வேளச்சேரி மேம்பாலம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என தகவல். அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்ப்பு. இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கண்டனம். கேரள மாநிலம் வைக்கத்தில் நடைபெற்ற பெரியார் நூற்றாண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பங்கேற்பு. பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைத்தார். பெரியாரின் வெற்றி திராவிட இயக்கத்தின் வெற்றி என பேச்சு. PF கணக்கிலிருந்து சந்தாதாரர்கள் பணத்தை எடுக்கும் வழிமுறையை எளிமைப்படுத்த புதிய முயற்சி. ATMகளில் பணத்தை எடுக்கும் வசதியை கொண்டுவர தொழிலாளர் வருங்கால வைப்பு நிறுவனம் முடிவு.